ஏப்ரல் 30 கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு. ரெஜிஸ்டர் பிஃபோர் April 27th. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் முடி பராமரிப்பு அப்படின்றது அதிகமாகவே ஆயிடுச்சு. முடி எந்த அளவுக்கு வளரணும், ஹேர் ஃபால் போகணும், டேண்ட்ரஃப் சரியாகணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களோ, அதை தாண்டி இந்த கேரட்டின், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் இது பக்கமும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்லர்ல போய் பண்ணிக்கிறதுக்கு பயமா இருக்கு, அல்லது எனக்கு அந்த அளவுக்கு காசு செலவு பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தோடைய ரிசல்ட்டை வீட்டில் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்மூத்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வீட்டில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சிலருக்கு தலைமுடி பாத்தீங்கன்னா ரொம்பவே வறண்டு ஒரு மாதிரியா உடைஞ்சு போற மாதிரி இருக்கும். சோ இதனால முடி கொட்டுதல் பிரச்சனை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தனக்கு பிடித்தமான ஹேர் ஸ்டைலை பண்ண முடியாத அளவுக்கு சிலருக்கு வறண்டு ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நிறைய பேர் பார்லருக்கு போய் ஸ்மூத்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்படி ஸ்மூத்னிங் பண்றதால நம்மளுடைய முடி அப்படின்றது மென்மையானாலும் இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நாளடைவுல முடிக்கு தீங்கு தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இயற்கையான பொருட்களை வச்சு வீட்லயே நாம எப்படி ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சோ ஸ்மூத்னிங் வீட்லயே செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு 1, கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன், வாழைப்பழம் 2, பச்சை வாழைப்பழத்தை தவிர வேற எந்த விதமான வாழைப்பழத்தை வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருளைக்கிழங்கு எடுத்து தோலை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஒரு காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதுல போட்டு நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த எசன்ஸ் மட்டும் தேவை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லையா, அது கூட கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த கலவையை நீங்க அடுப்புல வச்சு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி இது கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடுங்க. அடுத்ததா 4th ஸ்டெப், வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. தோலை மட்டும் நீக்கிட்டு பழத்தை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி மிக்சர் ஜார்ல போட்டு இதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ இந்த அரைச்ச வாழைப்பழத்தோட ஃபர்ஸ்ட் நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கிற அந்த கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கு இல்லையா, கார்ன்ஃபிளவரும் உருளைக்கிழங்கு சாரும் சேர்த்து இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்மூத்னிங் ஹேர் கிரீம் அப்படின்றது தயாராயிடுச்சு. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தலையில எண்ணெய் வச்சு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முடிய சிக்கு இல்லாம நல்லா சீவி எடுத்துடுங்க. அடுத்தது தலையில நடுவுல வாக எடுத்துட்டு முடிய 2 புறமா பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்மூத்னிங் கிரீமை உங்களுடைய தலையில ஒவ்வொரு பாகமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தலை முழுக்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷத்தை அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியில தலையை அலசி எடுத்துடுங்க. அலசி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு தலையை நல்லா கிளீன் பண்ணிடுங்க. இதை நீங்க ஒரு முறை பயன்படுத்தினீங்க அப்படின்னா 3 நாட்களுக்கு உங்களுடைய முடி நல்ல மென்மையாவே இருக்கும். ஸோ எப்பெல்லாம் உங்க முடி ரொம்பவே எனக்கு ட்ரையா ஃபீல் ஆகுது, ஹார்ஷா ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 30 கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு. ரெஜிஸ்டர் பிஃபோர் April 27th. ஃபேமிலியில் இவ தான் ஃபர்ஸ்ட் சினிக்கு உள்ள என்ட்ரு ஆகிறது. மம்மி இன்னைக்கு இல்லையா, ஷூட் இல்லையா அப்படின்னு கேட்பா. அவருக்குமே ஸ்கூலோட ஷூட் போகிறது தான் ரொம்ப விரும்புவாங்க. எப்போ ஒரு நாள் இல்லைன்னா மம்மி இன்னைக்கு இல்லையா. பேசும்போதே அவளுக்கு எக்ஸ்பிரஷன், கண்ணு, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் இதாக தான் பேசுவா. நான் எல்லாருமே ரசிப்போம், எல்லாம் இது பண்ணுவோம். இப்போ அந்த சுடர் கேரக்டர் வீட்டில் அப்படிதான். காலையில் 6 o'clock போனால் வீட்டுக்கு 11 o'clock அப்படியாகவும் வர வழியிலே தூங்கிடுவா. நைட்டில் கூட டிஃபன் சாப்பிடாம கூட ஒரு நேரம் படுத்துருவா. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ என்னடா அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடும். அப்போ அபி மேம், பவித்ரா மேம், கிருத்திகா மேம்லாம் என்ன திட்டுவாங்க, எதுக்கு குழந்தைய அப்படி போட்டு பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு அவளுக்கு. டாடி அம்மா தானே ஷூட்டுக்கெல்லாம் கூட்டு போறாங்க. மம்மியும் பிடிக்கும், ஆனா மம்மி என்ன திட்டுவாங்க, ஆனாலும் பிடிக்காது. ஆனா பிடிக்கும் மம்மி. டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க சீரியல்ஸ் பார்த்துட்டு செம்மையா நடிக்கிற அந்த டான்ஸ் வீடியோ வந்துச்சுல, அந்த டான்ஸ் வீடியோக்கு செம்மையா டான்ஸ் ஆடினேன்.
ஹலோ கோயம்புத்தூர். ஓன் பிஸ்னஸ் நம்ம இருக்கிற ஊர்லேயே பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வரோம். எஸ், we are coming to கோயம்புத்தூர். உங்களை பற்றியும் உங்களோட தொழில் பற்றியும் ஒரு நேர்காணல் நாங்கள் எடுப்போம். அது மூலமாக பல பேருக்கு உங்களை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய நேர்காணலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.